வீலிங் வேற லெவல்ல போயிட்டு இருக்கோம். நம்ம வாஸ் பாருங்க ஃபன் பண்ணிட்டு இருக்காரு. போறவங்களை பிடிச்சி போட்டோ எடுத்துட்டு இருக்காப்புல. எப்படி போஸ்ட் சொல்லி கொடுக்குறாரு பாருங்க. டேக் தி பொசிஷன் ரைட் ஐயா நடு ரோடு பாக்கி டைட் பண்ணி தாங்க. ஐயோ சங்கையா தேய்க்கிறீங்க கை அங்க ஆயில் பார்த்தா குற்றாலத்துல. ஹாய் கைஸ், எல்லாருக்கும் ஹாப்பி மார்னிங் கைஸ். எல்லாம் இப்போ தான் வேக்கப் ஆனோம். மார்னிங் எல்லாம் நம்ம வழக்கம் போல் வார்ம் அப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம போயிட்டு வார்ம் அப் பண்ணிவிட்டு என்னென்ன வண்டி வந்திருக்கு, பக்கத்தில் என்ன ஸ்பாட் இருக்குது, முடிஞ்ச வரைக்கும் நம்ம மெயின் ஃபால்ஸுக்கு போயிட்டு குளிச்சுட்டு அப்படியே எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு ஒன்று ஒன்றா பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம போயிட்டு வார்ம் அப் பண்ணலாம் வாங்க. எல்லாம் மார்னிங் எழுந்திரிச்சு வார்ம் அப் பண்ணிகிட்டு இருக்காங்க பார்த்துக்குங்க. இங்கே வந்து ஒரு 15 பைக்ஸ் நிற்கிது. பின்னாடி அங்கங்கே செப்பரேட்டாக நிறுத்தியிருக்காங்க. பாதி பேர்லாம் கிளம்பிட்டாங்க ஃபால்ஸுக்கு. வண்டி அப்படியே லைட்டாக தொடச்சி வார்ம் அப் பண்ணிவிட்டு நம்ம குற்றாலத்தில் மெயின் அருவி ஃபால்ஸ் இருக்குல்லங்க, அங்கே குளிச்சுட்டு முடிஞ்ச வரைக்கும் பக்கத்தில் இன்னும் எது ஸ்பாட் இருந்தால் எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு டே ஃபுல்ஃபில் பண்ணிடலாம். போயிட்டு வந்துட்டு என்னென்ன வண்டி வந்திருக்கு நம்ம பார்ப்போம். ஓகேங்க, நம்ம போயிட்டு கண்டினியூ பண்ணலாம். எல்லாம் கிளம்பிட்டாங்க. போகிறவங்க மட்டும் போயிருக்காங்க. குற்றாலம் 11 கிலோமீட்டர். 11 கிலோமீட்டர். கில்லி வராரு கேளுங்க. கில்லி அப்படியே ரைட்ல போங்க. என்னது இது? என்ன பாட்டெலாம் கேட்டு பட்டாய கிளப்புறாரு. 8 கிலோமீட்டரா? ஜங்ஷனா? அவ்வளோதான் பார்த்தீங்க. ஐயா அவங்க தான் சுத்துறாங்க, நம்ம கரெக்டான ரூட் தான் போகிறோம். நம்ம கரெக்டான ரூட் தான் போயிட்டு இருக்கோமா? கேப்டன் ப்ரோ அங்கே பாரு ப்ரோ, செம்மையாக இருக்குது முன்னாடி. வாவ், ஃபுல் க்ரீனிஷாக இருக்குது. பிக் போடலாமா? ஒரு பிக் போடலாம் ப்ரோ. எடுத்து ப்ரோ. ஐயா நீங்கள் சொன்னால் சரியாக தான் இருக்கும். பாருங்க, ஃபுல் க்ரீனிஷாக இருக்குது. குற்றாலம் போய் குளிக்க போகிறோம். புரியல, ஜூஸ் சாப்பிட்லாமா? இல்லை ஐயா, ஜூஸ் அந்த மாதிரி தான் சாப்பிட்லாம். நான் எதுனா பேக்ஸ் தான் நினைக்கிறது. ஐயா இங்கே எடுத்துக்க. அதில் போடுங்க. உட்காருங்க போலாம். நாங்கள் என்ன கௌரி என்ன ஃபஸ்ட்டு
அப்படியே ஒன்று ஒன்றா கான்ட்ராக்ட் பிடிச்சி டீம் எவ்வளோ பெரிய ஃபார்ம் கொண்டு வந்திருக்காங்க. மெயின் ஆர்கனைசர்னா நாகாண்ணாவும் நம்ம கௌரி அண்ணாவும். பழைய குற்றாலம் எப்படி போகுது? 8 கிலோமீட்டருங்கய்யா தான், 8 கிலோமீட்டர் போட்டிருக்கு. ஓகே, நம்ம இப்போ பழைய குற்றாலத்துக்கு போகிறோம். 8 கிலோமீட்டருக்கு. ஸ்ட்ரெயிட்டா பாருங்க, நாகான வந்திருக்காப்புல. 3 மணிக்கு தான் வந்தார். சேம்பர் போட்டு விசேஷமாக வந்திருக்காரு. நாகண்ணா, இவர் ஜாவித்து, நம்ம ஃப்ரெண்டு. நம்ம பார்த்துருப்பீங்க, நம்ம வண்டி எல்லாம் ரெடி பண்ணுறது எல்லாமே இவர் தான். கைஸ், இப்போ நம்ம ஒரு ஃபேமஸான ஹோட்டலுக்கு வந்திருக்கோம். பழைய காலத்து ஹோட்டலு குற்றாலத்தில். அதாவது பாருங்கள், அப்படியே இந்த பில்டிங் எல்லாம் பாருங்கள், அப்படி பழைய காலத்து இது அப்படியே மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு ரிவ்யூ சொல்கிறேன் எப்படி இருக்குன்ட்டு. மாம்சிங் வாங்க. ஹோட்டல் நேம் என்ன? கண்டென்ட் கேட்டிங்களே, அந்த ஹோட்டல் நேம் என்ன? அக்ஷயா. சாப்பிட்டு முடிச்சு கிளம்பிட்டோம் அந்த அக்ஷயா ஹோட்டலில். பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது, நாட் பேட். பயங்கர கூட்டம் அந்த ஹோட்டலில். மழை வேறு வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நம்ம பழைய குற்றாலத்தை நோக்கி போக போகிறோம். நாகாண்ணா ரிட்டன் ஆகிட்டார். ஆல்ரெடி நம்ம பிரதர்ஸ்லாம் குளிச்சு தான் இருக்காங்க. எங்கள் அண்ணன், அப்புறம் மதன் ப்ரோ, லோகு ப்ரோ எல்லாம் குளிச்சுட்டு தான் இருக்காங்க. நம்ம தான் இப்போ போகிறோம். 7 கிலோமீட்டருங்க இங்கேருந்து. பரவாயில்ல, நேற்று அடித்த வெயிலுக்கு இன்றைக்கி கொஞ்சம் நல்லா இருக்குது இந்த மழை வந்ததுனால. இந்த கிங் மிரரோட வியூ நல்லா இருக்குங்க. நம்ம நார்மலாக ஆட்டோ பேர்டு போடுவோம்ல, அந்த ஸ்கொயர் டைப், அதை விட இந்த டைப் நல்லாயிருக்கு. இந்த லேண்ட்ஸ்கேப்பில் இருக்கனால. அது போர்ட்ரேட்டில் இருக்குங்களா, இதுக்கு முன்னாடி இந்த வியூ சூப்பராக இருக்குது. நம்மள்தே கிளச்சு திரும்ப பெல் அடிக்கணுங்க, ஆனால் நாய்ஸ் வர வந்துட்டுருக்கு திரும்ப. ஆக்சுவலாக நம்ம ஜெட்டு லாஸ்ட்டாக ரெடி பண்ணி தள்ளிக்கு போனதோடு சரி, அதுக்கப்புறம் நான் வண்டியவே எடுக்கலை. ஜி தான் ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ இந்த லாங் ரைடுக்கு தான் ரொம்ப நாள் கழிச்சு எடுத்திருக்கேன். அந்த அக்ஷயா ஹோட்டலு 1998 ஆரம்பித்த ஹோட்டலாம். அது மடமில் இருந்து அப்படியே ஹோட்டலாம் சேஞ்ச் பண்ணிட்டாங்களாம். அப்புறம் சைடில் ஹில்ஸ்லாம் சூப்பராக இருக்குது. பழைய அருவியில் தான் வந்து கல்லுலாம் கொட்டுற மாதிரி சொன்னாங்க. உள்ள வந்துட்டோம் போல. கூட்டம் பயங்கரமாக இருக்கும் போல. ஓகேங்க, நம்ம வெயிட் ஃபால்ஸ் பார்ப்போம். பார்த்துட்டு போய் ஒரு குழியில் போடுவோம். நல்ல வீலிங் வேற லெவலில் போயிட்டு இருக்கோம். பாய் பாய். ஆட்டோவில் வந்து இறங்கிட்டோம். ஓகே, இப்போ நடந்து என்னமோ போய் ஃபால்ஸு குளிக்கலாம். இது வரைக்கும் வெள்ளம் வந்துச்சு அன்றைக்கி. எங்கே ஸ்டெப்ஸுக்கு வரைக்கும் தண்ணி அவ்வளோதாங்க. ஸ்பாயில் ஆயிடுச்சு போங்க.
தண்ணி ரொம்ப கம்மியாக தான் வருது ஃப்ளோ. சரி, வந்ததுக்கு வேறு வழியில் குளிச்சு தான் ஆகணும். மனசை தேத்திக்கிட்டு போய் குளிக்க வேண்டியதான். கைஸ், இந்த இடம் பார்த்துருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வெள்ளம் வந்தது பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் வந்துச்சு போன டைமு. என்ன சொல்கிறாங்கன்னா கல்லுலாம் கொட்டுனுச்சான் மேலே வந்து. ஃப்ளோ கம்மி தான், வாட்டர் ஃப்ளோ. ஓகேங்க, நம்ம போயிட்டு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணலாம். பாருங்கள் எவ்வளோதான் இருக்குது வாட்டர் ஃப்ளோ. அதாவது இன்றைக்கி ஆகஸ்ட் 24 இன்னையோட வாட்டர் ஃப்ளோ இவ்வளோ தான். மேபி மழை வந்தால் இன்னும் நிறையா வர வாய்ப்பு இருக்குது. யாரு ஃபால்ஸில் குளிச்சுட்டு கிளம்பி வச்சிங்க. வாட்டர் ஃப்ளோ ரொம்ப கம்மியாக வருது, பட் குளிக்கலாம், ரொம்ப மோசம்லாம் இல்லை. ஓகேங்க, பார்ப்போம் பக்கத்தில் எதாவது ஸ்பாட் இருந்தால் போய் கவர் பண்ணுவோம். இல்லைன்னா டேரெக்டாக நம்ம ரூம் போயிடுவோம். நம்ம போயிட்டு கண்டினியூ பண்ணலாம். கைஸ், நம்ம வாட்ஸ் பாருங்க ஃபன் பண்ணிகிட்டு இருக்காரு. போகிறவங்க பிடிச்சி ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காப்புல. எப்படி போஸ்ட் சொல்லி கொடுக்குறாரு பாருங்க. ஐயா நடு ரோடு. ஏங்க ஒரு போட்டோகிராஃபருங்க, எப்படி எடுப்பது? எவ்வளவு கொடுப்பீங்க இந்த போட்டோக்கு? நான் எங்கே கொடுக்க, நானே குளிக்க போறேன். கைஸ், ஃபால்ஸில் குளிச்சுட்டு ரிட்டன் ரெசார்ட் போயிட்டுருக்கோம். மாம்ஸ் என்ன சொல்கிறாருன்னா ரூம் போயிட்டு ஹெல்மெட் எடுத்துகிட்டு கேரளா நியர்பைனால நல்லா கேரளாவுக்கு போகலாம், அந்த ரோட் பேஸ்லாம் சூப்பராக இருக்கும், கிளைமேட்டும் நல்லா இருக்குன்றாப்புல. ஸோ ட்ரை பண்ணுவோம், பார்ப்போம் யாரும் வராங்கன்னு பார்ப்போம். வந்துட்டா மாப்பிள்ள, குறுக்க அந்த கௌசிக் வந்தா. கேஸ், நம்ம ஃபால்ஸுக்கு போயிட்டு ரிட்டர்ன் ரூம் கொண்டோம். லஞ்சை முடிச்சுட்டு நம்ம அப்படியே பார்ப்போம் என்னென்ன வண்டி வந்துருக்குன்னு பார்ப்போம். அப்புறம் அதை முடிச்சுட்டு பக்கத்தில் இன்னொரு ஸ்பாட் இருக்குது, ராஜா தோட்டம்னு. அது கேரளா. அது இங்கேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் இருக்குது. அதுக்கும் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்ப்போம். ஓகேங்க, லஞ்ச் முடிச்சு கண்டினியூ பண்ணலாம். அதே தெரியல காடி ஆயிடுச்சு, எங்க காடின்னு தெரியல, அதனால எல்லா ஆப்ரேஷன் பண்ணுவாரு. மாத்தியாச்சா? நான் இதுதான் சொல்லணும், இதுதான் டைட்டா பிடிச்சிட்டு கிக்கர் நர்லிங் போயிடுச்சுங்க, அதை பார்த்துட்டு இருக்காரு. கால் உடஞ்சி போயிடும். மாத்தி விட்டாங்க, இது வேற டேஸ்ட் தான் போட்டாங்க. இது இந்த மினிக்கட் ரீவொர்க் பண்ணீங்களாண்ணா? இல்லை ரீவொர்க்லாம் பண்ணல, ஃபர்ஸ்ட் டைம் வந்துச்சுல. இல்ல அப்ப இருந்து அப்படியே தான் இருக்கு. பண்ணது மட்டும் வேற டிஷ் போடுச்சு. போன ரைடுக்கு போன அதாங்க போன டைம் இருந்தது அதே செட்டப் தான், அப்படியே தான் இருக்கு, வேற ஒன்றும் பண்ணல. எக்ஸ்பல்ஸ் 200, அது நம்ம சித்தார்த் அண்ணாது 100 ஜாப்பனீஸ். அது அன்னூர் செட்டு லாஸ்ட்டு பார்த்துருப்பீங்க, ரெட் கலர் செட்டு நம்ம செட்டு. இது ஜி நம்ம இவருது ஸ்ரீநாத்துது ஒரு 100, அங்கே ஒரு 100. ஹோண்டா ஃபிட்னஸ். நம்ம லோகோ ப்ரோ செட் ரெடி ஆகிட்டு இருக்கு.
இது நம்ம நாகா ப்ரோவோட 100 சேம்பர்லாம் போட்டிருக்காப்புல. SU ஆர் சஃபி சேம்பர். ஸ்டாக் 100 ஆனால் இல்லை கிட்ட போர்ட்ரேட் பண்ணியிருக்கீங்களா? இதுவா? இது வந்து ஒரிஜினல் 100 இன்ஜின் கல்வி வச்சு இது வந்து ஒரு 135. ஓகே ஓகே ஓகே. சென்டர் கேஸ் மட்டும் விட்டுட்டு மற்ற எல்லாமே 135 பண்ணிட்டீங்க. அதுவும் சிலிண்டர் வந்து எக்ஸாஸ்ட் போர்ட் மட்டும் இருக்கு. இங்கே போகிறதுக்காக மட்டும் இந்த இன்ஜின் செட்டப் வந்து பண்ணணும் அப்படின்னு. மற்றபடி எனக்கு ஸ்டாக் 100 பிடிக்கும். ஸோ 100 135 கன்வெர்ட் பண்ணுறதுல இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஒரு டூரிங் பைக் பர்பஸ்க்காக வாங்கி வச்சா ஆமாம் அது ஒரு இதாக இருக்கும். ஸோ அதனால வந்து இது டோட்டல் 135 ஒரு இன்ஜின் செட்டப்பே அப்படியே இது பண்ணியாச்சு. ஸோ இன்ஜின் மட்டும் அப்படியே ஸ்வாப் பண்ணிக்கிற மாதிரி. பரவாயில்ல. ஆனால் டூரிங் பர்பஸ் கரெக்டாக இருக்கும்ல 135? ரெண்டாவது என்னோட வெயிட்டுக்கும் ஹைவே வந்து க்ரூசிங் ஸ்பீடுக்கும். நேற்று நம்ம கூட அந்த ஒரு வண்டியில் பிஸ்டன் ஹோல்ஸ் போட்டுச்சுல பார்த்தீங்களா, அந்த வண்டியும் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. இது நம்ம ஹரி ப்ரோ எக்ஸ்பல்ஸ். இது 135 FZ 100. பெயிண்ட் செட்டப் பாருங்க, ஃபுல்லாக ரெட்டு பண்ணியிருக்காங்க. ஹெட்லைட்டு இவர் பார்த்தீங்களா, கவர் போட்டு ப்ரொடெக்ஷனாக வச்சுருக்காரு வண்டி. இதுவும் 100 தான் நினைக்கிறேன். இதுவும் 100. இதுவும் 100 தாங்க. TN37 கோயம்புத்தூர் வண்டி நினைக்கிறேன். ஓகே, மெக்கானிக் வண்டி அது. ஓகே 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 சரவணன். இது நம்ம செட்டு, ராம் செட்டு. பாருங்கள், சக்க ஹைட்டு ஏற்றிட்டாரு. எக்ஸ்பல்ஸ் ஹைட் இருக்கு வண்டி. ஃப்ரண்ட்லேயும் செம்ம ஹைட்டு, பேக்லேயும் செம்ம ஹைட்டு. பேக்கில் அப்படியே ஃபீனிக்ஸோட சஸ்பென்ஷன் எடுத்து அப்படியே போட்டிருக்காரு. மேலே அந்த கப்பை ஆல்ட்ரு பண்ணாமல். டிஸ்க்கு 4 ஹைட் போல்ட் வேறு எக்ஸ்ட்ரா இன்னும் போட்டிருக்கீங்க. இது என்ன சைஸ் மேம் சார்? 1.5 2? 1.5. ஏன் டிஸ்க் போட்டாலே உங்களுக்கு நார்மலாக ஓரளவுக்கு ஹைட் இருக்கு இல்லையா? இது ஹைட் ஆகும்போது அது ஹைட் பண்ணால் தான் இருக்கும். ஃப்ரண்ட்டும் கரெக்டாக ஈக்குவலாக கொண்டு வரலான்னு பண்ணிட்டீங்க. ஆமாம், இல்லைன்னா பேக்கில் ஹைட்டாக இருக்கும், ஃப்ரண்ட்டில் ஷார்ட்டாக இருக்கும். ஓப்பன் கேட்டு மாம்ஸ் உங்களுக்கு வந்து A to Z எல்லாமே 4 ஸ்பீடு தான். 4 ஸ்பீடு. ஆனால் ஸ்டாக்கு எதுவும் போர்ட் பண்ணல. கேஸ் இந்த வண்டி எக்ஸாஸ்ட் நோட் பார்ப்போம் நம்ம. இருக்குது. ஓகே மேம், தேங்க்யூ. இது அப்ரிலா RS 457cc. இது இருக்கும் வண்டி, அந்தளவுக்கு பவர் சூப்பராக இருக்குது பாருங்கள். இது நம்ம பிரகாஷ் மாம் செட்டு. இதுவும் தலியிலே பார்த்துருப்பீங்க. 4 ஸ்பீட் வந்து 5 ஸ்பீடாக கன்வெர்ட் பண்ணிட்டாரு. மினி கேட் போட்டிருப்பாரு, மினி ஓப்பன் கேட்டு. நம்ம தஸ்துபாய் அடித்த பெயிண்டிங்லாம் அது பக்காவாக இருக்கும். ஆனால் இதில் கார்பு மட்டும் 115 போட்டிருக்காருல ப்ரோ. கிட்டு சிலிண்டரும் 4 ஸ்பீடு கிட்டு போட்டிருக்காரா? கிட்டு கேஸ் மட்டும் தான் 5 ஸ்பீடு. 4 ஸ்பீடு கிட்டு 4 ஸ்பீடு. 410 வரணும். 410 அதான். இது நம்ம பிரதரோட அட்வென்ச்சரு 390 ஆஃப் ரோட் அண்ட் ஆன் ரோட் பைக். நம்ம ப்ரோ இதில் தான் ஆஃப் ரோடு எல்லாத்தையும் பண்ணுவார். இது நம்ம ஷாம் ப்ரோ செட்டு. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேஜ் 2 லெவல் போர்ட்டடு, கொச்சினில் கொடுத்து பண்ணது. நம்ம சங்கர் ப்ரோ வண்டி போர்ட் பண்ணது பார்த்திங்கன்னா இவர் ரெஃபரன்ஸில் தான் கொடுத்து பண்ணது. பர்ஃபார்மன்ஸ் பயங்கர பர்ஃபார்மன்ஸாக இருக்கும். 4 ஸ்பீடு தான், 4 ஸ்பீடு கிட்ட தான் எடுத்து போர்ட் பண்ணியிருக்காப்புல. இது மினி ஓப்பன் கேட்டு. இது நம்ம கௌரினா இம்பல்ஸு. ஸ்டாக்காக இருக்கு வண்டி. வண்டி சூப்பராக வச்சுருக்காரு. ரெட் கலரு. இப்போலாம் கிடைக்கிறதே ரொம்ப ரேராக இருக்குது வண்டி, அது இந்த கண்டிஷனில்.
அதுவும் இல்லாமல் லோக்கல் நம்பரில் சேலம் வண்டியை பிடிச்சிட்டாரு. நல்ல மெயின்டெனன்ஸ் பண்ணியிருக்காரு பாருங்கள். இது நம்ம பிரபுவனோட டியூக்கு 200. இது நம்ம கார்த்தி ப்ரோ 135. கேஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா 5 ஸ்பீடு போர்ட்டட் செட்டப்பு. இது லெவல் 1 தான் போர்ட்டட் பண்ணியிருப்பாங்க. 5 ஸ்பீடு கேஸு. கார்பு வந்து பார்த்திங்கன்னா 115 கார்பு போட்டிருக்காரு. மைலேஜ் பர்பஸும் ஓகே தான், பர்ஃபார்மன்ஸ் வைஸும் நல்லாயிருக்கும். கிட்டு E3 ஒய்எஸ்எஸ் சூப்பராக இருக்கும். சஸ்பென்ஷன் பயங்கரமாக இருக்கும். இவர் சதீஷ் ப்ரோ, இவரது 135. ப்ரோ உங்களது ஸ்டாக் கிட்டு தானே எல்லாமே? கிட்டு கார்பு எல்லாம் 135ஆ? ஓப்பன் கேட்டு இது புல்லட்டு. இது நம்ம நவமணி அண்ணாவோட 390 டியூக்கு. சூப்பராக இருக்கும் வண்டி. நம்பர் பிளேட் பாருங்கள், ஃபாரின் ஸ்டைலில் சூப்பராக இருக்குது. இது ஷாம் ப்ரோ, இது அருணாச்சலம் அண்ணாவோட சன். ஆக்சுவலாக அவரு தான், அவர் ரெடி பண்ணி அவருக்கு கொடுத்துருக்காரு சன்னுக்கு. ஸ்டாக்காக இருக்கும் சூப்பராக. ஓப்பன் கேட்டு, பெரிய ஓப்பன் கேட்டு. கிங்கோட மிரர்லாம் போட்டிருக்காரு. கிளாடியேட்டர் மவுண்ட்டு மேட் இன் ஜப்பான். இதுலேயும் நல்லாயிருக்கும் எக்ஸாஸ்ட் நோட்டு. இங்கே ஒரு TCH 100 ஜாப்பனீஸ் ஸ்பெக். ஐயோ சங்கையா தேய்க்கிறீங்க. கை அங்க பாருங்க, கையில முடி வரைக்கும் பாருங்க, 4 வரைக்கும். ஓ பிளாக் ஆயில் பார்த்தா குற்றாலத்துல. அலப்பறை ஸ்டார்டிங் ஃப்ரெண்ட்ஸ். அலப்பறை ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஐயா என்ன ஒரு RX மட்டும் ஒரு 20 பைக்ஸ் வந்துருக்குமா? ஜாஸ்தியாக இருக்குமா? 15 to 25 வரும்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ், வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவை நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம கேரளாக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்போம். ஸோ ஸ்டே டியூன்ட் கைஸ், நெக்ஸ்ட் பார்ட்டில் இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட் இருக்குது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாடா பை பை, see you soon. நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம்.